அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருள் ஆசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். இன்றைய தினத்தில் நம் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி அவனை துதி செய்து பதம் போற்றி பணிந்தால் அனைத்து வினைகளையும் நம் கந்தன் அகற்றுவான். நிச்சயம் அவனது அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையும். சிவாய நம. ஆறுமுகம் இருக்க இனி அனுதினம் நம் வாழ்வில் ஏறுமுகம்தான் என்ற நம்பிக்கை கொள்வோம் நம் மனதில். அது மட்டுமல்லாது இன்று பிரதோஷ நாளாகும். இன்றைய நாளில் வருகின்ற பிரதோஷத்திற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும். ஆதலால் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக பிரதோஷ காலத்தில் நஞ்சுண்டு உலகை காத்த நம் இறைவன் நம் இன்னல்களையும் போக்குவார் என்ற முழு நம்பிக்கையோடு அவரின் ஆலயம் சென்று துதி செய்து அவரின் பதம் போற்றி பணிவோம். முதலாவதாக நந்தியம்பெருமானது அபிஷேக ஆராதனைகளை கண்ட பின்பு நம் ஐயனது அடி தொழுவோம். அவரை துதிக்கும் விதமாக சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மழை திறமாமணி திகழ மண்ணாந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. திரு அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. சிவாய நம. மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றுனை பேசினளாள் குறையுடையார் குற்றமுறாய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடைக்களையாய் நெடுங்களம் மேயவனே. நிறையுடையர் இடைக்களையாய் நெடுங்களம் மேயவனே. இவ்வாறாக நம் இறைவனை முழு மனதோடு முழு அன்போடும் அவரின் பதம் போற்றி பணிந்தால் நிச்சயம் என்றும் நம்முடன் இருக்கும் நம் இறைவன் நம்மை காத்து இரட்சிப்பாராக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.